சூரத்துல் ஹஷ்ர் 11வது ஆயத்திலிருந்து. வெளிரங்கத்தில் முஸ்லீம்களுக்கு உதவி செய்கிறத போலவும் வெளிரங்கத்தில் ஒரு நடிப்பும் இருக்கும். ஆனால் உள்ரங்கத்தில் இந்த உம்மத்துடைய மோசடிக்காரர்கள் அவர்கள்தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ألم تر إلى الذين نافقوا يقولون لإخوانهم الذين كفروا من أهل الكتاب لئن أخرجتم لنخرجن معكم ولا نطيع فيكم أحدا أبدا وإن قوتلتم لننصرنكم والله يشهد إنهم لكاذبون لئن أخرجوا لا يخرجون معهم ولئن قوتلوا لا ينصرونهم ولئن نصروهم ليولن الأدبار ثم لا ينصرون لأنتم أشد رهبة في صدورهم من الله ذلك بأنهم قوم لا يفقهون لا يقاتلونكم جميعا إلا في قرى محصنة أو من وراء جدر بأسهم بينهم شديد تحسبهم جميعا وقلوبهم شتى ذلك بأنهم قوم لا يعقلون. சூரத்துல் ஹஷ்ர் 11வது ஆயத்திலிருந்து ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين نافقوا يقولون لإخوانهم الذين كفروا من أهل الكتاب لئن أخرجتم لنخرجن معكم ولا نطيع فيكم أحدا أبدا وإن قوتلتم لننصرنكم والله يشهد إنهم لكاذبون لئن أخرجوا لا يخرجون معهم ولئن قوتلوا لا ينصرونهم ولئن نصروهم ليولن الأدبار ثم
أشد رهبة في صدورهم من الله ذلك بأنهم قوم لا يفقهون لا يقاتلونكم جميعا إلا في قرى محصنة أو من وراء جدر بأسهم بينهم شديد تحسبهم جميعا وقلوبهم شتى ذلك بأنهم قوم لا يعقلون சூரா ஹஷ்ருடைய 10 ஆயத் வரைக்கும் நாங்கள் பனு நதீருடைய யுத்தத்தை பற்றியும் அதற்கு பிறகு முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இவர்களுடைய சிஃபாத் தன்மைகள் என்ன, முஹாஜிரீன்களுடைய 6 தன்மைகள், அன்சாரிகளுடைய 6 தன்மைகள், அதற்கு பிறகு வந்தவர்களுடைய தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பொழுது அல்லாஹ் முனாஃபிக்குகளை பற்றி பேசுகிறார். அடிக்கடி நாங்கள் இதற்கு முன்னாலேயும் சூரத்துல் முனாஃபிகூன் என்று தனியொரு சூறாவில் முனாஃபிக்குகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆனால் அல்லாஹ் திரும்ப திரும்ப முனாஃபிக்குகளை பற்றி பேசுவதற்கான காரணம், நாங்களும் இந்த குர்ஆன் கியாமத்துடைய நாள் வரைக்கும் வழிகாட்டி. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு மாத்திரமல்ல, கியாமத்துடைய நாள் வரைக்கும் இவ்வாறான முனாஃபிக்குகள் சமூகத்தில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஆயத்துகள் மூலமாக சொல்லி காட்டுறார். பாடம் படிக்கக்கூடிய நாங்கள் அவைகளை வைத்து ஒவ்வொரு காலத்திலையும் பாடம் படித்து கொள்ளும். வெளிரங்கத்தில் முஸ்லீம்களுக்கு உதவி செய்கிறத போலவும் வெளிரங்கத்தில் ஒரு நடிப்பும் இருக்கும். ஆனால் உள்ரங்கத்தில் இந்த உம்மத்துடைய மோசடிக்காரர்கள் அவர்கள்தான். இந்த சமூகத்துடைய மோசடிக்காரர்கள் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் வேறு வேறு காரணங்களுக்காகவும் சமூகத்தை காட்டி கொடுப்பார்கள். இதெல்லாம் அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கு சொல்லி தந்தது. ஆகவே குர்ஆனுடைய இந்த உபதேசங்களை வாழ்க்கையில் எடுப்போமாக இருந்தால் எல்லா காலமும் நாங்கள் புத்திசாலிகளாக வாழலாம். குர்ஆனை புறந்தள்ளிவிட்டு நான் என்னுடைய சிந்தனை பிரகாரம்தான் வாழப்போகிறேன் என்றால் இடையில் போய் நாங்கள் மாட்டிக்கொள்ளுவோம். அதற்குத்தான் அல்லாஹ் காலங்கள் புரண்டாலும் முனாஃபிக்குகள் சமூகத்திலே இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறார், அலம் தர இலல்லதீன நாஃபகூ, நபியே அந்த முனாஃபிக்குகளை பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறார், அந்த முனாஃபிக்குகளை பார்க்கவில்லையா? இவங்கெல்லாம் யாரண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் முன் சஃப்ல தொழுதவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களுடைய தலப்பாகை, இவர்களுடைய தாடி, இவர்களுடைய ஜுப்பா, நபியோடு தொழுதவர்கள். நாம் இன்று யோசிக்கிறோம், எங்களுக்கு மத்தியில் முனாஃபிக் இருப்பானா? எங்களுடைய சந்தேகம் அது.
முனாஃபிக் இருப்பான், முன் சப்பில் இருப்பான், சில சமயம் தலப்பாகை கட்டி கொண்டிருப்பான், சில சமயம் பெரும் பெரும் தாடிகளோடு இருப்பான், சில சமயம். அவ்வாறான ஒரு காலம்தான். அந்த காலத்தில் மிக முக்கியமாக 6 பேர் இருந்தார்கள். அதில் ஒன்று அப்துல்லா பின் உபை இப்னு சலூல். அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் முனாஃபிக்குடைய தலைவர் இவர்தான். இவர் பேசுவார் பேச்சு முஸ்லீம்களே மயங்கி விடுவார்கள், அப்படிப்பட்ட முனாஃபிக். இரண்டாவது ஆள் அப்துல்லா பின் நபுத்தல். அப்துல்லா பின் நபுத்தல். மூன்றாவது முனாஃபிக் ரிஃபாஅத் பின் ஸைத். ரிஃபாஅ பின் ஸைத். நாலாவது முனாஃபிக் வதீஅத் பின் மாலிக். வதீஅத் பின் மாலிக். ஐந்தாவது முனாஃபிக் சுவைத். ஆறாவது முனாஃபிக் தாயிஷ். தாயிஸ். இந்த 6 முனாஃபிக்குகளும் வரலாற்று துரோகிகள். அதனால தான் 1400 ஆண்டுகள் கடந்தும் இவர்களுடைய பெயர்கள் பதியப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்துக்கு துரோகம் செய்தவர்களுடைய வரலாறுகள் ஒரு நாளும் மறையாது. பின்னால் அவைகள் எடுக்கப்படும். அவர்கள் கபர்களில் அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் கபரிலே, சுவை கபரிலே, வதீஆ கபரிலே. ஆனால் முஸ்லிம் சமூகத்துக்கு செய்த துரோகத்தால் இன்று வரை நாங்கள் பேசுகிறோமா இல்லையா? அதனால தான் சமூக துரோகிகளை அல்லாஹ் அவர்களுடைய துரோகத்தையும் பாதுகாத்து வைப்பான் கியாமத் வரை. இவங்களெல்லாம் முஸ்லீம்களோடு இருந்து கொண்டு يقولون لإخوانهم الذين كفروا காஃபிரான தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுவார்களா, மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களிலிருந்து காஃபிரானார்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொல்லுவதற்கு திட்டம் போட்டார்களே, நபி அவர்களை கீழே உட்கார வைத்து நபியுடைய தலையில கல்ல போட திட்டம் போட்டார்களே, நபி அவர்களுடைய சீப்பெடுத்து முடியெடுத்து சூனியம் செய்தார்களே, இவர்களை பார்த்து ரகசியமா போய் சொன்னாங்களா, லைன் உக்ரிஜ்தும், நீங்க மதீனாவை விட்டு வெளியேற்றப்பட்டால் லனக்ருஜன்ன மஅக்கும், உங்களோடு சேர்ந்து நாங்களும் வருவோம். எப்படி? நீங்க போனா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மதீனாவை விட்டு வெளியேற்றினா நாங்களும் உங்களோட சேர்ந்து வருவோம். ரகசியமா போய் சொல்றார். ரெண்டாவது, வலா நுதீஉ ஃபீக்கும் அஹதன் அபதா, உங்களுடைய விடயத்தில் யாருக்கும் நாம் வழிபட மாட்டோம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நாங்க ரெடி. போய் சொல்றாங்க காஃபியர்களிடத்தில். இந்த முன்சஃப்ல தொழுற முனாஃபிக்குகள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க போய். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அல்லாஹ் சாட்சி சொல்றான், இவன் எல்லாம் பொய்யன். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யார்? இந்த முனாஃபிக்குகள், பொய்யர்கள். நீங்க வெளியேற்றப்பட்டால் உங்களோடு இவங்க வரமாட்டாங்க ஒரு நாள். சும்மா பொய், நடிப்பு, நாடகம். காஃபிர்கள்ட்ட போய் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், லஇன் உக்ரிஜூ லா யக்ருஜூன மஅஹும், என்ன நடக்குதுண்டா, இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுகையிட்டாங்க. இவங்களோட உள்ளத்துல பயம் வந்துட்டு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்களே மதீனா விட்டுட்டு போறோம், எங்களுக்கு இருக்கேலாம் மதீனாவில், எங்க போறீங்க? ஹைபருக்கு போறோம் அல்லது ஷாமுக்கு போறோம். என்ன செஞ்சாங்க? தங்கட வீடுகளே தன்னுடைய கைகளால் உடைச்சிட்டு எல்லாருமே வெளியாயிட்டாங்க. ஆனால்
அவர்களுக்கு துப்பு கொடுத்த முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே, ரகசிய விடயங்களை போய் சொன்ன முனாஃபிக்குகள் யாருமே போகல. அல்லாஹ் சொல்றான், لئن أخرجوا لا يخرجون معهم, நீங்கள் வெளியேற்றப்பட்டால் உங்களோடு யாரும் வரமாட்டார்கள், நீங்க மட்டும்தான் போகும். இரண்டாவது, وَلَئِنْ قُوتِلُوا, நீங்கள் யுத்தம் செய்யப்பட்டால் لَا يَنْصُرُونَهُمْ, எந்த முனாஃபிக்கும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். وَلَئِنْ نَصَرُوهُمْ, அப்படித்தான் உதவி செய்தாலும் لَيُوَلُّنَّ الْأَدْبَارَ, பிரமுது காட்டி ஓடி விடுவார்கள். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். முஸ்லீம்களோட சேர்ந்த முனாஃபிக்கும் இவ்வாறு தான், காஃபீர்களோட சேர்ந்த முனாஃபிக்கும் இவ்வாறு தான். உஹத் யுத்தம் 700 முஸ்லீம்கள் 300 முனாஃபிக். எவ்வளத்தை இந்த முனாஃபிக்கொத்தன் இருந்தானோ அவனால் ஆபத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினாங்க, 1000 பேர் போகிறோம், பார்த்தா 300 பேர் திரும்பிட்டாங்க. 300 பேர் திரும்பிட்டான். எங்களுக்கு ஏல சமூக வேலைகளில், சமூகத்துடைய ஈடுபாடுகளில் எப்போ முனாஃபிக் இருப்பானோ மெதுவாக வலிடுவான். மெதுவாக வலுகிறதா அவனோட பழக்கம்.